அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாபுதீன் ரஸ்வி தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்களை தள்ளி வைப்பதை தமிழக முஸ்லிம்களுக்கு நன்மை என்று கூறினார். இதனை எதிர்த்து எஸ்டிபிஐயும் இந்திய தேசிய லீக்கின் மாநில தலைமையும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் சஹாபுதீன் ரஸ்வி விஜய் அவர்களை அவர் முஸ்லிம்களின் எதிரி என்றும் அவர் திரைப்படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டுவார் எனவும் அதனால் இஸ்லாமியர்கள் விஜயுடன் தொடர்பில் இருக்க வேண்டாம் மற்றும் அவரை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் எனவும் கூறினார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்தார் விருந்தில் குடிகாரர்கள் மற்றும் சூதாடுபவர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தி முஸ்லிம்களை அவமதித்தார் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ஏ.கே. கரீம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக யூபியை சார்ந்த சஹாபுதீன் ரஸ்விக்கும் தமிழக இஸ்லாமியர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும் தமிழகத்தில் விஜய் எப்படிப்பட்டவர், அவருடன் சேருவதா வேண்டாமா, அவரை அழைப்பதா வேண்டாமா என தமிழக முஸ்லிம்கள் முடிவு செய்து கொள்வார்கள் மற்றும் சஹாபுதீன் ரஸ்வி பாஜகவின் கைக்கூலி, அதாவது பாஜகவின் சிறுபான்மை விரோத கொள்கைக்கும் வக்ஃபு சட்டத்திற்கும் மற்றும் RSS அகண்ட பாரத கொள்கைகளையும் ஆதரிப்பவர் இவர் தமிழக முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் கூறுவதற்கு தகுதியோ உரிமையோ இல்லை என கடுமையாக சாடினார். அதோடு INL இந்திய தேசிய லீகின் மாநில தலைவர் முனிருதீன் ஷெரீப் அவர்கள் யூபியின் சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவின் ஆதரவாகவும் சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராகவும் தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்தான் சஹாபுதீன் ரஸ்வி. இவர் ஒரு பாஜக ஜால்ரா. இவர் இஸ்லாமியர்களின் இடையே பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட CAA சட்டத்தை ஆதரித்த இஸ்லாமிய துரோகிதான் சஹாபுதீன் ரஸ்வி. இப்போது வக்ஃபு திட்டத்தின் மூலம் இஸ்லாமிய நிலங்களை அபகரிக்கும் பாஜகவிற்கு துணை போகும் இந்த துரோகி இந்தியாவில் எந்த மாநில மசூதி ஜமாத் உறுப்பினராகவும் இல்லை. இவர் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் என்ற பெயரை தவறாக பயன்படுத்தி பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுகிறார். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்தார் நிகழ்ச்சியை கொச்சப்படுத்தியதை இந்திய தேசிய லீக் வன்மையாக கண்டிக்கிறது. சஹாபுதீன் ரஸ்வி தனது சுயநலத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தமிழக முஸ்லிம்களை பற்றி பேசிய கொச்சையான வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என கடும் கண்டனத்தை விஜய்க்கு ஆதரவாக அறிவித்துள்ளார். சஹாபுதீன் ரஸ்வியின் இந்த கொச்சையான செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கமெண்டில் பதிவு செய்யவும். இதுபோன்ற செய்திகளை அறிய ஒப்பீனியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.